தலைப்பு செய்திகள். திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் அறிக்கை கோரிய ஜனாதிபதி. பெண் ஊழியர்களின் இரவு நேர வேலை தொடர்பில் வெளியான தகவல். பாராளுமன்ற ஓய்வூதிய சட்டத்தை நீக்குவதற்கான சட்டமூலத்திற்கு அனுமதி. பாதாள உலகத்துடன் தொடர்புடைய அரசியல்வாதிகள் பற்றிய தகவல் வெளியானது. வங்காளதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு மரண தண்டனை. இனி விரிவான செய்திகள். நாட்டில் மீண்டும் இனவாதம் ஏற்படுவதற்கு தாம் மட்டுமல்ல எந்த ஒரு இலங்கையரும் இனி அனுமதிக்க மாட்டார்கள் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற பாதுகாப்பு அமைச்சின் செலவீன தலைப்புகள் மீதான விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். திருகோணமலையில் இடம்பெற்ற சம்பவம் தொடர்பில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளரிடம் முழுமையான அறிக்கை கோரியுள்ளதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். இதற்கு 2014 போன்ற காலப்பகுதியில் ஒரு பழைய அனுமதி பத்திரம் உள்ளது. ஆனாலும் இது ஒரு விகாரை என குறிப்பிடப்பட்டிருந்தாலும் அதன் பின்னர் இது ஒரு விகாரையாக அண்மை காலத்தில் பயன்படுத்தப்படவில்லை. அது ஒரு உணவகமாகவே பயன்படுத்தப்பட்டுள்ளது. அந்த உணவகத்தின் கட்டுமானங்கள் குறித்து ஒரு பிரச்சினை எழுந்தது. அதில் சட்டவிரோத கட்டுமானங்கள் இருப்பதாக கூறி கடற்கரை பாதுகாப்பு திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் அந்த கட்டுமானங்களை அகற்றுமாறு உத்தரவொன்றை பிறப்பித்திருந்தார். அந்த உத்தரவுக்கு எதிராக மேன்முறையீடு ஒன்றும் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. அதன் பின்னர் நகர அபிவிருத்தி அதிகார சபையுடன் நடத்தப்பட்ட கலந்துரையாடலின் போது தேரர் ஒரு வார கால அவகாசம் தருமாறு கேட்டிருந்தார். அந்த கால அவகாசம் வழங்கப்பட்டது. அந்த கால அவகாசம் 14ஆம் திகதியுடன் முடிவடைகின்றது. இந்த சம்பவம் 16ஆம் திகதி தான் எழுகிறது. எனவே இது ஒரு மத ஸ்தாபனத்தை நிறுவுவது மட்டுமல்லாமல் வேறு ஒரு கதையும் இதற்குள் இருப்பது தெரிகின்றது. பொதுமக்கள் அங்கு ஒரு விகாரை இருக்கின்றது என்று நினைக்கலாம். இல்லை, அங்கே எவ்வித மத வழிபாடுகளும் இடம்பெறவில்லை. அதுதான் உண்மை. சம்பவம் நடந்த பின்னர் மாவட்ட செயலகத்தில் ஒரு கலந்துரையாடல் இடம்பெற்றது. அந்த கலந்துரையாடலில் அங்கீகரிக்கப்பட்ட நில அளவையாளரை கொண்டு நிலத்தை பிரித்து முறையாக அளவீடு செய்து கடற்கரை பாதுகாப்பு திணைக்களத்திற்கு சொந்தமான பகுதி எது, விகாரைக்கு சொந்தமான பகுதி எது என்பதை குறித்து கொடுக்க ஒரு இணக்கப்பாடு எட்டப்பட்டது. தற்போது நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு என்னவென்றால், புதிய கட்டுமானங்கள் எதனையும் மேற்கொள்ள வேண்டாம், இருக்கும் கட்டுமானங்களையும் அகற்ற வேண்டாம், நீதிமன்றம் தீர்ப்பை வழங்கிய பின்னர் தொடர்புடைய பணிகளை செய்யலாம் என்பதாகும். இப்போது பார்த்தால் இந்த பிரச்சனை முடிந்துவிட்டது. இப்போது ஏன் மேலும் ஆடுகின்றார்கள்? இந்த இனவாத குழுக்கள் எப்போது எல்லா இடங்களிலும் தீ வைத்து கொண்டே செல்கின்றன. நாம் மிகவும் உறுதியாக இனவாதத்திற்கு இடமளிக்க மாட்டோம். இந்த நாட்டின் பொதுமக்களும் இனவாதத்திற்கு இடமளிக்க மாட்டார்கள். எனவே யாராவது மீண்டும் பழைய இனவாத நாடகங்களை இந்த நாட்டில் உருவாக்க முயற்சித்தால் அது வரலாற்றில் மட்டுமே இருக்கும். அது நிகழ்காலமும் அல்ல, எதிர்காலமும் அல்ல எனவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். கடை மற்றும் காரியாலய ஊழியர்கள் தொடர்பான சட்டத்தின் 66ஆம் பிரிவின் கீழ் ஆக்கப்பட்டுள்ள ஒழுங்கு விதிகளை பாராளுமன்ற அங்கீகாரத்திற்காக சமர்ப்பிப்பதற்கும் பின்னர் அரச வர்த்தமானியில் வெளியிடுவதற்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. 1954ஆம் ஆண்டின் 19ஆம் இலக்க கடை மற்றும் காரியாலய ஊழியர்கள் சட்டத்தின் ஒழுங்கு விதிகள் இலக்கம் 3 திருத்தம் செய்வதற்காக 2025ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 3ஆம் திகதியன்று இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் அங்கீகாரம் வழங்கப்பட்டது. திருத்தப்பட்ட ஒழுங்கு விதிகள் மூலம் தங்குமிட வசதிகளுடன் கூடிய தடங்கள் மற்றும் விடுதிகளில் பணிபுரியும் உணவு பானங்களை பரிமாறும் பெண் ஊழியர்களின் 18 வயதிற்கும் மேற்பட்ட ஊழியர்களுக்கு பிற்பகல் 6 மணிக்கு பின்னர் மற்றும் முற்பகல் 6 மணிக்கு முன்னர் பணியாற்றுவதற்கு இடமளிக்கும் வகையில் தேவையான சட்ட திருத்தங்கள் அறிமுகப்படுத்துவதற்காக எதிர்பார்க்கப்படுகின்றது. குறித்த பணிகளுக்காக கடை மற்றும் காரியாலய ஊழியர்கள் தொடர்பான சட்டத்தின் 66ஆம் பிரிவின் கீழ் அமைச்சரால் ஆக்கப்பட்டுள்ள திருத்தப்பட்ட ஒழுங்கு விதிகள் பாராளுமன்ற அங்கீகாரத்திற்காக சமர்ப்பிப்பதற்கும் பின்னர் அரச வர்த்தமானியில் வெளியிடுவதற்கும் தொழில் அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது.
பாராளுமன்ற ஓய்வூதிய சட்டத்தை நீக்குவதற்கான சட்டமூலத்தை பாராளுமன்றத்தின் ஒப்புதலுக்கு சமர்ப்பிப்பதற்கு அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது. தேசிய அரச சபையின் 1971ஆம் ஆண்டின் இலக்கம் 1 கொண்ட பாராளுமன்ற ஓய்வூதிய சட்டத்தை நீக்குவதற்கு 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 16ஆம் தேதி நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் கொள்கை ரீதியான அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள வளமான நாடு அழகான வாழ்க்கை என்ற தொலைநோக்கு பார்வைக்கு ஆதரவு அளித்த அனைத்து இலங்கையர்களுக்கும் அரசாங்கம் அளித்த வாக்குறுதியின்படி பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் மற்றும் அவர்களின் வாழ்க்கை துணைவர்களுக்கு வழங்கப்படும் ஓய்வூதிய உரிமையை ரத்து செய்வதை நோக்கமாக கொண்டு சட்ட வரைஞனால் இந்த சட்டமூலம் தயாரிக்கப்பட்டுள்ளது. இந்த சட்டமூலத்திற்கு சட்டமா அதிபரின் அனுமதி கிடைத்துள்ளது. இதன்படி குறித்த சட்டமூலத்தை அரசாங்க வர்த்தமானியில் வெளியிடுவதற்கும் அதனைத் தொடர்ந்து பாராளுமன்றத்தின் ஒப்புதலுக்காக சமர்ப்பிப்பதற்கும் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. சமீபத்தில் கைது செய்யப்பட்ட இஷாரா செவ்வந்தி உள்ளிட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் மற்றும் அவர்களுடன் தொடர்புடைய நபர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் மூலம் பாதாள உலகத்துடன் தொடர்புடைய அரசியல்வாதிகள் பற்றிய தகவல்கள் வெளியுள்ளதாக பொது பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். நேற்று பாராளுமன்ற வரவு செலவு திட்ட குழுநிலை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் இந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளார். இந்த தகவல்கள் தொடர்பில் விசாரணைகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். மேலும் 80 ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளுக்கு சிவப்பு அறிவித்தல்கள் வெளியிடப்பட்டுள்ளதாகவும் அவர்களை கைது செய்ய சர்வதேச போலீசாருடன் இணைந்து நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். அண்மையில் இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்டதாக கூறப்படும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகள் மூலம் ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதிக்கு பின்னர் 7 T56 ரக துப்பாக்கிகள், 1 T81 ரக துப்பாக்கி, 6 பிஸ்டல்கள், 9 ரிவால்வர்கள், வேறு 2 ஆயுதங்கள் மற்றும் 909 தோட்டாக்கள் ஆகியன கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். முன்னணி சமூக ஊடகமான எக்ஸ் தளம் உலகம் முழுவதும் திடீரென முடங்கியுள்ளது. நேற்று, அதாவது நவம்பர் மாதம் 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பிற்பகல் 5 மணியளவில் எக்ஸ் தளத்தை அணுகுவதில் பயனர்கள் சிரமங்களை எதிர்கொண்டுள்ளனர். எக்ஸின் வலைத்தளம் மற்றும் செயலி இரண்டிலும் உள்நுழைவதில் சிக்கல் ஏற்பட்டதாக பலர் புகார் அளித்துள்ளனர். இருப்பினும் செயலிழப்பு குறித்து எக்ஸ் நிறுவனத்திடமிருந்து எந்த தகவலும் இல்லை. இந்நிலையில் மீண்டும் எக்ஸ் வலைத்தளம் செயல்பட தொடங்கியதால் பயனர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். எக்ஸ் இதுபோன்ற செயலிழப்புகள் சந்திப்பது இது முதல் முறை அல்ல. கடந்த ஆண்டு இந்த தளம் பலமுறை முடங்கி மீண்டுள்ளது. கடந்த 2022இல் இந்த ட்விட்டர் நிறுவனத்தை விலைக்கு வாங்கி அதற்கு உலக பணக்காரர்கள் ஒருவனான எலான் மஸ்க் எக்ஸ் என பெயர் மாற்றியமை குறிப்பிடத்தக்கது. வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு டாக்காவில் சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயம் மரண தண்டனை வழங்கியுள்ளது. இதனைத் தொடர்ந்து தங்களிடம் ஷேக் ஹசீனாவை ஒப்படைக்க வேண்டும் என்று இந்தியாவை வங்கதேசம் கேட்டுக்கொண்டுள்ளது. ஷேக் ஹசீனா ஆட்சி அகற்றப்பட்டு முகமது யூனுஸ் தலைமையில் அமைக்கப்பட்ட இடைக்கால அரசு இந்தியாவுடன் விரோத போக்கை எதிர்கொண்டு வருகின்றது. அதேவேளையில் சீனாவுடன் நட்பு பாராட்டி வருகின்றது. இந்த நிலையில் சீனாவிடம் ஷேக் ஹசீனாவுக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டது குறித்து கருத்து கேட்கப்பட்டது. அதற்கு சீனாவின் வெளியுறவுத்துறை அமைச்சக செய்தி தொடர்பாளர் மா ஹுன்னிங், ஷேக் ஹசீனாவுக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டது அவர்களுடைய உள்நாட்டு விவகாரம் என தெரிவித்துள்ளார். மேலும் சிறந்த அண்டை நாடு மற்றும் நட்புறவு கொள்கையை சீனா கடைபிடிக்கின்றது. வங்கதேசம் ஒற்றுமை, ஸ்திரத்தன்மை மற்றும் வளர்ச்சியை அடையும் என்று நாங்கள் மனதார நம்புகின்றோம் என அவர் தெரிவித்துள்ளார். வரலாற்றில் இன்று 1862 இலங்கை காலியில் இருந்து பிரித்தானியா நோக்கிச் சென்ற கொழும்பு என்ற பயணிகள் கப்பல் மாலத்தீவுகளுக்கு அருகே மினிக்காய் தீவில் மூழ்கியது. 1969 அப்பல்லோ 12 விண்கலத்தில் சென்ற சார்ல்ஸ் கொன்ராட், ஆலன் பீன் ஆகியோர் சந்திரனில் இறங்கி நடந்த 3வது 4வது மனிதர் என்ற பெயரினை பெற்றனர்.
1984 இலங்கை இராணுவத்தின் வடமாகாண தளபதி பிரிகேடியர் ஆரியப் பெரும யாழ் கட்டுவன் என்ற இடத்தில் கண்ணிவெடி தாக்குதலில் கொல்லப்பட்டார். 2013 பெய்ரூத்தில் ஈரானிய தூதரகத்தில் மேற்கொள்ளப்பட்ட இரட்டை தற்கொலை குண்டு தாக்குதலில் 23 பேர் கொல்லப்பட்டனர், 160 பேர் காயமடைந்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.